நேற்று பிளான் பண்ணி வச்ச மாதிரியே இன்றைக்கி வந்து மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. 3:30க்கெல்லாம் எந்திரிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. என்ன ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம கூடயே நம்ம சின்ன பாஸும் எந்திரிச்சிட்டாரு. ஸோ அவரை ஃபீட் பண்ணி தூங்க வைக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எடுத்த கிளிப்பிங் தான் இந்த 4:2 அப்படின்ற கிளிப்பிங். அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் பட்டை நெத்தியில் அடிச்சுட்டு மங்கள்கரமாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து டு டூ லிஸ்ட்டு எனக்கு வந்து டெஸ்ட்டு நேற்றே ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கான டெஸ்ட்டு இன்றைக்கில இன்னும் 2 டேஸ் கழிச்சு டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான டு டூ லிஸ்ட்டு மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுவைஸ் நம்ம படிக்கலாம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். டு டூ லிஸ்ட் எழுதினேன். கிட்டத்தட்ட வந்து சோஷியல் சயின்ஸு, சயின்ஸு, லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷு, அதுக்கப்புறம் ரீசனிங், அப்புறம் மேக்ஸ், இந்த மொத்தம் 5 சப்ஜெக்ட் எப்பயும் போல தான். ஸோ அதை எடுத்து நான் தனியாக எழுதி அதில் ஒரு சின்ன சின்ன கட்டை மாதிரி போட்டு வச்சுட்டேன், பாக்ஸ் மாதிரி. நம்ம வந்து அதை முடிச்சுட்டு அதில் ஒரு டிக் போடும்போது அதில் அப்படியே ஒரு ஆனந்தம் கிடைக்கும் நமக்கு. அதில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் உண்மைக்கே சொல்கிறேன், அது நம்ம முடிச்சுட்டு நம்ம அதில் அந்த பாக்ஸ்குள்ளே டிக் அடிக்கும்போது எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது, பரவாயில்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்றது நினைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலாக இருக்கும். நீங்களும் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம மார்னிங் எப்பயுமே நம்ம சயின்ஸ் தான் நம்ம படிப்போம். அதே மாதிரியே நம்ம வந்து பயாலஜியில் சிலபஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சாப்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சிலபஸ் வைஸ் பார்த்தா, அதாவது வேர் டு ஸ்டடி அந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தேன், புக்கில் நோட் பண்ணி வச்சுருந்தேன் எந்தெந்த சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படி. அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர் மட்டும்தான் சயின்ஸில். ஸோ பயாலஜியில் வந்து ஒரு சாப்டர் மட்டும்தான் அவங்க கொடுத்ததுலேயே செலக்ட் ஆகிடுச்சு. எனக்கு கன்ஃபியூஷன் வேறு, இப்போ நம்ம 3 படிக்கணுமா இல்லை இந்த 1 மட்டும் படிக்கணுமா, என்ன படிக்கணுன்னே தெரியல. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, இவங்க 3 சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஒரு வாட்டி ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் விடுவோம். நமக்கு சிலபஸில் வேர் டு ஸ்டடியில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபுல்லாக கவரப் பண்ணிப்போம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸில் இருக்கிற அந்த மொதல் சாப்டர் வந்து நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக தான் படித்தேன். எப்பயும் போல் நம்ம வந்து கிளாஸ் பார்த்துட்டு படிக்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கிளாஸ் ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட விட்டால், அது என்னடான்னா 10 மினிட்ஸில் முடிக்கிறது வந்து அவர் ரொம்ப ஸ்லோவாக சொல்லிகிட்டே இருந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. சும்மா அப்படியே உட்காந்து கவனிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து அது ஓகேவா படலை. வேணாம், நம்ம உட்காந்து படிச்சிடுவோம், நம்மளாவே நோட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நானாகவே அதை வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு நானாகவே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 மினிட்ஸில் நான் அதை முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து வீடியோ பார்த்து இப்போது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படின்னா கூட நமக்கு அது புரியாது. பயாலஜி வந்து அப்படி இல்லை, நமக்கு ஒன்ஸ் ரீட் அவுட் விட்டோம்னாலே நமக்கு வந்து புரிகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளை பற்றியே, நம்ம பாடியில் என்ன நடக்குதோ அதை பற்றி நம்ம படிக்கிறோமா அப்படின்றப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டோடையே நான் சீக்கிரமாகவே அந்த சாப்டரை முடிச்சிட்டேன். இன்றைக்கி செஷன் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, வெளியே நல்லா மழை வேறு பெஞ்சதுனால நம்ம ஆடிக்கும் போல் குளிர் வேறு. ஸோ இந்த செஷன் இதோட முடியுது.